ஓகே, இப்போ வந்து இதில் வந்து சவுண்டு ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து சில சவுண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு சில சவுண்ட்ஸ் இங்கே இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இப்போது ஓகே, மியூசிக்ஸ் ஓகே, சில மியூசிக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மியூசிக்ஸ் வந்து இப்போது ஒரே மியூசிக் இல்லாமல் மல்டிபிள் மியூசிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மியூசிக்ஸை ஓகே, இது நிறைய டைம் காப்பி ஆகிடுச்சு, எல்லாமே ஒட்டுக்காக வந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணங்காட்டி கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ஓகே, இப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது எடுத்தோடனே சவுண்ட் அதிகமாக வருது. நம்ம என்ன பண்ணணும், சவுண்டு வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சவுண்டு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு வீடியோ எஃபெக்டில் போய்ட்டு ஆடியோ ட்ரான்சாக்ஷனில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போஷனல் ஃபேடு, கான்ஸ்டன்ட் பவர், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கெயின், அந்த மாதிரி. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இதை கொண்டு போய் ஸ்டார்டிங்கில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னன்னு. ஓகே, இது வந்து எந்த சேஞ்சஸும், பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபேடு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ட்லேயுமே வச்சுக்கலாம். எடுத்தோன்னே ஸ்டார்டிங் சவுண்ட் வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஓகே, அதே மாதிரி முடிக்கும்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், முடியும் போது ஒரு டைமிங் முடிகிற மாதிரி தெரியும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ஃபேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், முடிக்கும்போது அந்த மாதிரி முடிக்கலாம். இப்போ 2 எண்ணம் இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு ஆடியோ நான் போடுறேன். ஸோ இந்த ஆடியோ நான் எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆடியோவும் நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். தென் இதை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கும் இடையில ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள். ஓகே, அது லைட்டாக முடிஞ்சு இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இதை போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் முன்னாடினா இது வந்து லைட்டாக ஃபேட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதை முடிக்கும்போது இது ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து இதை இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும்னா ஆடிஷனில் தான் நம்ம பண்ணணும், இல்லைன்னா சவுண்ட் எடிட்டிங் டூலில் ஒன்று பண்ணோம். பட் இது இங்கே நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ண முடியும். பட் அங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே ரைட், அதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதே வந்து கான்ஸ்டன்ட் பவர் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ அது ஆக்சுவலாக வந்து அதே இதை வந்து இந்த ஆடியோ ட்ராக்கை வந்து என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு லைட்டாக ஒரு ஃபேட் தான் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போது இந்த 2 ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ராக் ஒன்று வச்சுருக்கேன். ஒன்று வந்து வாய்ஸ் ட்ராக் இருக்குது, இன்னொன்று வந்து ஆடியோ ட்ராக் இருக்குது. இப்போ 2 ட்ராக்கும் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு ட்ராக் வந்து சவுண்ட் அதிகமாகவும் இன்னொரு ட்ராக் வந்து சவுண்டு கம்மியாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் ஆடியோ மிக்சரில் போயிட்டோம் அப்படின்னா இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் ஆக்சுவலாக ஆடியோ ட்ராக் இருக்கும். இது வந்து ஓவராலாக வந்து எவ்வளோ சவுண்டு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அந்த சவுண்டு வந்து இங்கே ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஆகும். ஸோ ஆரஞ்சுலேருந்து நம்ம ரெட் போகும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து அந்த ஆக்சுவலாக வந்து அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து மாறும். சில ஸ்பீக்கரில் என்ன ஆகுனா கருன்னு சவுண்டு கேட்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இப்போ எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இது வந்து கொஞ்சம் அதிகமாகும், இது வந்து லைட்டாகவும் கேட்கணும். இப்போ என்ன பண்ணால் நான் மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் வால்யூம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ கம்மி பண்ணணுமோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆடியோ 1ஓட ட்ராக்கை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். ஓகே, இப்போ இது சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கோட செகண்ட் ட்ராக் வந்து அதிகமாக கேட்கும்.
பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ராக் வந்து கம்மியாக கேட்குது, அது நல்லா கேட்குது. ஃபஸ்ட் ட்ராக் வந்து ஆடியோ ட்ராக் கம்மி இங்கேயே அதோட டிஸ்பிளே காமிக்கும். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம், இது ஃபுல்லாகவே சவுண்டு கம்மி பண்ணிட்டோம். இப்போ இதே வந்து நம்ம ஒரு தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு பிட் இருக்குது, இதை ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகே, காப்பி இங்கே கொண்டு வந்துட்டு பேஸ்ட். ஸோ ஓகே, இதுக்கு வந்து நம்ம தனியாக கம்மி பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஓவராலாக தான் கம்மியாகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃபெக்ட்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆடியோ வால்யூம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ இங்கே வால்யூம் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, வால்யூம் டைப் பண்ணிட்டு அந்த வால்யூமை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே இதோட வால்யூம் மட்டும் நம்ம கம்மி பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இதோட வால்யூம் மட்டும் கம்மி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ப்ளே பண்ணுறோம். அடுத்ததோட வால்யூம் சுத்தமாக கம்மியாச்சு. ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், 6 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. மறுபடியும் இப்போ என்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு டூப்ளிகேஷன், இன்னொரு பேஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு டூப்ளிகேஷன். ஸோ இதை விட இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ ட்ராக் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வால்யூமை அந்த சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எக்ஸாக்டாக வந்து ஒரே ட்ராக்குக்குள்ளே வந்து ஒரு இடத்துல மட்டும் வால்யூம் கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து சவுண்ட் எடிட்டிங் டூலில் தான் போய் பண்ணணும். இதில் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு தனித்தனி ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து வால்யூம் சேனல் வைஸ் நம்ம கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த சேனல், அதாவது லெஃப்ட் சைடு ஹியரிங்கில் இருக்கிற ஸ்பீக்கர் கம்மி பண்ணணுமா இல்லை ரைட் சைடில் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடில் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடில் மட்டும் அதிகமாக கேட்கும், லெஃப்ட் சைடில் வந்து கம்மியாக கேட்கும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து நான் இப்படியும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். இதே வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா பேலன்சிங்ஸ், இப்போ வந்து சிலதெல்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கேட்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாய்ஸர் வந்து டிடியூஸ் பண்ணணும்னா சிலது வந்து நம்ம பேசும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், அது வந்து வாய்ஸ் அதிகமாக நாய்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக வேறு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், ஃபுட்டேஜ். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இல்லைன்னா புதுசாக ஒரு ட்ராக்கில் இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கில் கொண்டு வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ட்ராக்கை ஹைட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லைட்டிங் மெட்டீரியல் வந்து மற்றதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட்டாக பண்ணும்போது ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வாய்ஸோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து வாய்ஸில் வந்து நாய்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எஃபெக்டில் போயிட்டு நாய்ஸ், ஓகே, டீநாய்ஸரை கொடுத்துட்டு கொண்டு வந்து ட்ராப் பண்ணி இதில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டீநாய்ஸ் பண்ணுறதுக்கு இதில் இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதில் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதோட வேல்யூ வந்து கம்மி பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நாய்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ பாருங்கள், நாய்ஸ் ரெடியூஸ் இருக்குது. இது இந்த எஃபெக்ட் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து இதில் வந்து வால்யூம் இல்லை, இதுக்கு வால்யூம் வேணும் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா வால்யூம் மட்டும் எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து வால்யூம் எஃபெக்டையும் இதில் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ணிட்டு பேஸ் வேல்யூ வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து மேலே வரல. ஸோ இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம இங்கே ஆடியோ ட்ராக் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்திருக்கு, இன்னும் மேலே கொண்டு வரேன். ஓகே, ஆடியோ ட்ராக் 2 ஓகே கரெக்டாக தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆரஞ்சு கிட்ட வந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து மேலே ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது இல்லாமல் சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ லோவாக வேணும் அப்படின்னா லோவாக ஆட் பண்ணிக்கலாம், லோ பாஸ். ஸோ பேஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு லோ பாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மியூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல மியூட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் மியூட் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு மியூட் போட்டு இல்லை மற்ற இதை வந்து மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இது எஃபெக்டில் இப்போ ஸ்வாப் சேனல்னால் சேனல் வந்து ஸ்வாப் பண்ணுறது. ஓகே ரைட். பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ இது ஒன்று ஒன்று ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஓகே. ஈக்குவலைஸ் பண்ணுறது இதுவும் நம்ம வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலைஸ் பண்ணிடுவோம். எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக, அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும். ஸோ அதுதான் ஈக்குவலைஸ் பண்ணுறது. ஸோ அதில் நம்ம கஸ்டம் செட்டிங்ஸ் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே ரைட். அது இல்லாமல் வந்து இண்டிவிஜுவல் பேராமீட்டர் மாற்றணுன்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ லோ கட் எவ்வளோ வேணும், லோ கெயின் எவ்வளோ வேணும், இந்த மாதிரிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.